வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தூங்குவதின் சுன்னத்தான முறைகள்னு பார்ப்போமா? அதாவது ஒரு நல்ல தூக்கத்திற்கு இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பண்ணி தூங்கணும் அப்படின்னா நல்லபடியாக தூக்கம் வரும். திடீர்னு முழிப்பு வராது. எந்த ஷைத்தானோட தீண்டுதலும் நம்மளுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு எண்ணம் வைக்கணும். அதாவது லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எந்திரிக்கக்கூடாது. அப்புறம் துனியாவோட எந்த பேச்சும் பேசாமல் இருக்கணும். செகண்ட் ஒன், ஒழுவுடன் தூங்குறது. தேர்ட் ஒன், 3 முறை படுக்க விருப்ப உதிர்றது. 4வது 3 முறை கண்ணுக்கு சுருமா தடவுறது. ஏன் தூங்கும்போது கண்ணுக்கு சுருமா தடவணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே வரும். நம்ம நைட் படுக்கும்போது சுருமா வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் கண்ணோட அழுக்கு எல்லாமே ஓரத்தில் வந்துடும். அதுக்கு தான் இந்த முறை. நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு செயலையுமே அதோட இது இல்லாமல் நம்மளுக்கு சொல்லி தந்தது கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு இது இருக்கும். 5வது கலிமா தையிபாவை ஓதிக்கிறது. 6வது தஸ்பீஹி ஃபாத்திமா, அதாவது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதிக்கிறது. 7வது 4 குல் சூறாவையுமே ஓதி கையில் ஊதி உடல் ஃபுல்லாகவும் தடவி கொள்வது. 8வது முல்க் சூரா, அலிஃப் லாம் சஜிதா சூறாக்களை ஓதிக்கிறது. 9வது வலது புறம் ஒருக்கணிச்சு வலது கையை வலது கன்னத்தில் வச்சுக்கிறது. அதாவது வலது புறம் ஒருக்கணிச்சு வலது கையை கன்னத்தில் வச்சுக்கிறது. 10வது தூங்கும்போது ஓதும் துவாவை ஓதிக்கிட்டு தூங்குறது. அதாவது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. அப்படி தூக்கம் வரல அப்படின்னா இந்த துவாவை ஓதிக்கிறணும். அஊது பி கலிமாத்தி ல்லாஹி தாமா மின் கலபதி வ இகாபி வ ஷர்ரி இபாதி வ மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி வ யஹ்லுரூன். இந்த துவா ஓதிக்கிறணும். தூக்கத்தில் கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து இடதுபுறம் தூ தூ அப்படின்னு எச்சில் வராத அளவுக்கு, அதாவது எச்சியோடு துப்பாமல் தூ தூ அப்படின்னு எச்சி வராமல் இடதுபுறம் பார்த்து துப்பிட்டு இந்த துவா ஓதணும். அஊது பில்லாஹி மின ஷைத்தானி வ ஷர்ரி ஹாதிஹிர் ருயா அப்படின்னு 3 முறை ஓதணும். இதுதான் தூக்கத்தின் சுன்னத்தான முறைகள். இன்ஷா அல்லாஹ் எல்லா சுன்னத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம். யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.